நந்து, என்னடா என்ன வேலை பாக்குற? அது அது வந்து நந்து, உன்னை இம்ப்ரெஸ் பண்ண. இம்ப்ரெஸ் பண்ற மூஞ்ச பாரு. நந்துமா, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புற, அத சொல்லிடலாமே. என்னவா இருக்கும் தெரியல, ஆனா கண்டிப்பா லவ் யூல சொல்ல மாட்டா. ஆ ம் அப்போ ஓகே ஓகே, பேசுறதானே பேசிட்டு போட்டோம். ஏனா உங்களுக்கு என்ன இவ்வளவு சந்தோஷம்? அது அப்படித்தான். என் லவ்வுக்கு திரு லவ்வுக்குலாம் வீட்டு பிரச்சனை ஊர் பிரச்சனை சுத்தி முத்தி எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம். இவனுக்கு என்ன எதுவுமே இல்லாம லவ் உடனே செட் ஆகுறது? நம்மள மாதிரி கொஞ்சம் சுத்தி முத்தி வரட்டும். ஓகே ஓகே, தமிழனா ரொம்ப நல்ல மனசு. சேச்சா, முகத்துக்கு நேரம் புகழாதமா. அதுக்காக முகத்தை திருப்பி எல்லாம் இன்னொரு தடவை சொல்ல முடியாது. சாரிதான், திருவோட தங்கச்சியாச்சே, அவன மாதிரி தானே இருப்ப. சரி சரி, அங்க படம் ஓடிட போகுது, அங்க கவனிங்க. ஓகே ஓகே. சொல்லுமா நந்து. கமான் சொல்லு. என்னடா சொல்ற? இல்லம்மா, கூப்பிட்டியே, ஏதோ சொல்றதுக்கு தானே என்ன கூப்பிட்ட. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிச்சா உடனே எனக்கு உன் மேல லவ் வந்துருமா? இல்ல நாளைக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோச்சிட்டு ஓடுனியே, அதான் மறந்துடுவேனா? ஹே நந்துமா, அதெல்லாம் விடு. பழசெல்லாம் விட்டுரு. இப்போ உன் மனசு ஏதோ சொல்ல துடிக்குது. உன் கண்ணெல்லாம் படபடக்குது. உன் கண்ணே என்கிட்ட பேசுது நந்துமா. பேசுதா? ஐயோ, அங்க பாரு, அந்த கண்ணை பாரு. ஏதோ என்கிட்ட சொல்ல துடிக்குது. இது சொல்ல போது. சொல்லு சொல்லு நந்துமா. சொல்லிச்சா? இல்ல இல்ல, சொல்ல துடிக்குது. இப்ப சொல்லிடும். சரி ஓகே, எப்போ என் கண்ணு உன்கிட்ட பேசுதோ எதை சொல்றதோ அத நீ கேட்டுக்கோ. இப்போ நான் கிளம்புறேன். நந்துமா. என் கண்ணுகிட்டே பேசிக்கோடா, அதான் உன்கிட்ட ஏதோ சொல்ல வருதே, சொல்றத கேட்டுக்கோ. பாய்டா என் செல்ல கண்ணா. ஹே நந்து, இனிமேல் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாத. என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னா வேற மாதிரி யோசி. ஓகே? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், மயக்கம் போட்டேன், அடிபட்டுச்சு, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் சொன்னா ஓ நந்துமா மனசு கஷ்டப்படும். ஓகேவா? ஓகே நந்து. அதனால அடுத்து என்ன நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்னா சொல்லு சொல்லு, அதுபடியே செஞ்சிடறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே யோசி. என்னடா நடக்குது? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, ஒரு வழியா என்னென்னமோ பண்ணி மனசுல இடம் பிடிச்சிட்டான் பயப்புள்ள. அது என்னமோ உண்மைதான். சரி நான் வாரேன். நந்துமா, அந்த 3 வார்த்தை. 3 வார்த்தை. ஓகே கேட்டுக்கோ. நான் தமிழ்ல சொல்றியா? ஓகே ஓகே. நீ வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கா? 3 வார்த்தை சொல்லிட்டேன். பாய். ஏய் சிவானி, நீ வாரியா? இதோ வரேன். வரேன். கண்ணானா, ஒரு வழியா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டேனா? டேய் தமிழ், என் லவ் சக்சஸா? ஃபெயிலியர் ஆயிடும் தான் நினைச்சேன். ஆனா இப்போதைக்கு ஓகே. அடுத்தடுத்து பிரச்சனை வராமையா போயிட போகுது. அப்பா பாத்துக்கலாம் கண்ணா, விடு. டேய் சரி சரி விடுடா, வா போலாம். டேய் ஏன்டா கைய நீட்டிக்கிட்டே இருக்க? அது என் நந்துமா டச் பண்ண ஏரியா. இன்னைக்கு ஃபுல்லா இப்படித்தான். ஓஹோ சரி சரி, ஓகேடா, அப்படியே கைய நீட்டிட்டே வா. சரிடா. ஐயோடா, இந்த காதலை தவிர வேற எதாலையும் இந்த அளவுக்கு மாற்றத்தை யார் மனசுலயும் கொண்டு வர முடியாது. காதல் அவ்வளோ பவர்ஃபுல். ராணி, இங்கதான் இருக்கியா? ராணிமா. ஹே வீரா, தூங்கி எழுந்துட்டியா? என்ன காலையிலே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க? ஆமா வீரா, தூக்கம் வரல, அதான் காலையில வெயில் நல்லா இருக்குல்ல, இங்கேயே உட்காந்துட்டேன். சரி, என்ன என்ன யோசனையில இருக்க? அது ஒண்ணும் இல்ல வீரா, நான் தான் சொன்னேன்ல. கன்ஃபியூஸ் ஆகாத, 40 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். அப்படிதான் வீரா பாக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்க மாட்டேங்க. பேசாம இப்பவே டெஸ்ட் பாத்துடலாமா? ராணிமா, அவசரப்படாத. ஏதாவது நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா பிறகு என்ன விட நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ. வேண்டாம், இன்னொரு 5 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்படிங்கறியா? நீ தானே சொன்ன 35 நாள்ல ஒவ்வொரு ஆளுக்கு பாசிட்டிவ் காமிக்காதுன்னு. 40 நாள் ஆனாதானே கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்ன. ஆமா வீரா,
இருந்தாலும் ஓவர் எதிர்பார்ப்போட இருக்கேன். வீரா, நான் கன்சீவா தானே இருப்பேன். 40 நாள் நம்ம டெஸ்ட் பார்த்தா கன்ஃபார்ம் ஆகும்ல? அதெல்லாம் ஆகும். என் ராணிமா மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சும்மா இதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பாத. இன்னொரு 5 நாள் தானே வெயிட் பண்ணலாம். சரி வீரா. சரி வா, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. 8 மணிக்கு மேல சொல்றேன். அப்புறம் குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு. இனிமேல் படுக்கவா? நீ வேற அப்படியே குளிச்சுட்டு கிளம்புறதா? அடி வாங்குவ. இப்போதைக்கு உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தாத. ரெஸ்ட்ல இருக்கிறதா நல்லது. ஹாஸ்பிட்டல் கூட போக வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஆனா இப்ப நம்ம ஊர் மக்கள் மேடம தான் முழுசா நம்புறாங்க. நீங்க போகலாட்டி எப்படி? ஏய் வீரா, உண்மைதானே? போதும், ஓவரா பண்ணாத. ஏய் ராணி, சொல்லு வீரா. அக்காட்ட ஏதோ சொன்னியா? கன்சீவா இருக்கிறத பத்தியா? ஆ, இல்ல, நான் அத்தைட்ட மட்டும்தான் சொன்னேன். அத்தையும் சொல்லிட்டாங்க, மீனாட்சிட்ட சொல்லாத, கன்ஃபார்ம் ஆகட்டும். எது ஒண்ணுனா திரும்பவும் ஓவரா பேசுவா. அதனால பிரச்சனை வேண்டாம், யார் மனசும் கஷ்டப்பட வேண்டாம். 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர்கிட்ட சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொன்னாங்க. என் அக்கா பார்த்த வேலை எங்க வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம் அவகிட்ட எதையும் சொல்ல வேண்டாம்னு அம்மாவே சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா வீரா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாம கஷ்டப்பட்டு என்ன பண்ண? அவளுக்கு தான் அறிவு வேணும். என்ன பேசுறோம் என்ன செய்யணும் யோசித்து செய்யணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா ஒரே வீட்டுல ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சேச்சா, அப்பெல்லாம் சொல்லாத. அவங்களும் மாறுவாங்க. நம்ம 40 நாள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அன்னிட்டையும் சொல்லிடுவோம். ஏன்னா டெய்லி குழந்தை இல்லைன்னு சொல்லி தானே திட்டினாங்க. இப்ப இப்படின்னா சந்தோஷப்படுவாங்கல்ல? ஆமா ஆமா, பாப்போம் சந்தோஷப்படுறாளா இல்ல அதுல ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாளான்னு. ஹே வீரா. சரி சரி, ரொம்ப நல்லவளா இருக்காத, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். சரி வா, இப்படியே காலை மடக்கி உட்காரக்கூடாதுன்னு உன சொல்லியிருக்கேன்ல. இதுதான் வீரா நல்லா இருக்கு. பாரு, இப்படி உட்காந்து வெளியே வேடிக்கை பார்க்க எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? இருக்கும் இருக்கும். வா, உள்ள வந்து கொஞ்ச நேரம் காலை நீட்டிப்பாடு. 8 மணிக்கு அப்புறம் கிளம்பலாம். சரி வீரா. வீரையா, சீச்சி, அறிவே இல்ல. ஆலங்காத்தால எப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குதுக்க பாரு. ஆளும் ட்ரெஸ்ஸும் மூஞ்சியும். நம்ம வீட்டுல 2 வயசு பிள்ளைங்க இருக்குன்னு அறிவு வேண்டாம். இவளுக்கு தான் அறிவு இல்லைனா நம்ம தம்பிக்காரனுக்கு? சேச்சா, ஆலங்காத்தால உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பார்த்து பேசணும்னு நான் வந்தேன் பாரு. முத இவளை இந்த வீட்டுல இருந்து ஒழிக்கணும். அப்பதான் நிம்மதியா போகும். ஆலங்காத்தால இதெல்லாம் பார்க்கணும்னு ஏன் தலையெடுத்து? என்னம்மா? இல்ல வீரா, யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்தது. என் அக்கா தான். அண்ணியா? பாத்தியா நீ? ஆ, வந்தா வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு போயிட்டா. ஐயோ வீரா, சொல்லிருக்கலாம்ல. நான் வேற தூங்கி எழுந்ததோட இதே ட்ரெஸ்ல உட்கார்ந்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ பார்த்தாலே அண்ணி வைவாங்க. அவ வைவா, அவளுக்கு என்ன கிறுக்கி? அவளெல்லாம் கண்டுக்காத. நமக்கு நாம கரெக்டா இருக்கோமா? அவ்வளவுதான். சரி வா, உள்ள போலாம். ராணி வாமா. வீரா, எனக்கு தெரியுது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. நான் கன்சீவா இருப்பேன்னு நீ நம்புற. அந்த நம்பிக்கை உண்மையாகணும் வீரா. உன்னோட இந்த சந்தோஷத்தை அப்படியே நான் கண்டினியூ பண்ண வைக்கணும். ஏன் வீரா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, கண்டிப்பா எனக்கு பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் தான் வரணும். இன்னொரு 5 days நான் வெயிட் பண்றேன். ராணிமா. இத வாரேன் வீரா. திருசா. அண்ணா சொல்லுங்கண்ணா. சார், உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, எந்த ஹோட்டல்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு நான் சிரமம்? நாங்க வெளியே கிளம்பிட்டோம், நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். என்ன சார், இங்க நான் வேலை பாக்குறதுக்கு தான் இருக்கேன். வந்ததுல இருந்து ஒரு வேலை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க பாஸ் வேற அடிக்கடி போன் போட்டு கேட்கறதெல்லாம் செய், நல்லா கவனிச்சுக்கோ, கூடயே இருந்து பாத்துக்கோன்னு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் செய்யறேன். ஐயோ அண்ணா, நாங்க வெளியே தானே கிளம்புறோம், நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்களுக்காக இங்கே இருந்து நீங்க பாத்துக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? யார் என்ன சொன்னாலும் நல்லா பாத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. இல்லாட்டி எனக்கு போன் பண்ண சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். நீங்க இப்ப கிளம்புறீங்களா? ஆமாண்ணே. இல்ல, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும். இங்க போயிட்டு வந்த பிறகு வேணா நான் கிளீன் பண்ணவா? சரிங்கண்ணா. சரிங்க சார். எது ஒண்ணுனா கூப்பிடுங்க. வெளியே எங்கேயாவது போய் கூட நான் தேவைப்பட்டேன்னா எனக்கு போன் பண்ணுங்க. உடனே நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன். ஓகேண்ணா, நீங்க போங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தாலும் பாருங்க. எனக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். அப்பாவை சொல்லணும், நல்லா கவனிச்சுக்கோ கவனிச்சுக்கோன்னு சொல்லி. ஐயோ, இந்த அண்ணா பாவம். எத்தனை தடவை வந்து அதை செய்யவா இதை செய்யவான்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் அப்பாட்ட போன் போட்டு சொல்லணும், இந்த அண்ணாவை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. வசுகி என்ன பண்றா? வசுகி, போலாமா? போலாம், வந்துட்டேன். போலாமா? எங்க போலாம்? நான் கூட்டிட்டு போறேன். சொல்லுங்க. சொன்னா உனக்கு எந்த இடம், எங்க போறோம் எல்லாம் தெரியுமா?
முடியாது. பிறகு எதுக்கு? வா வா, நான் கூட்டிட்டு போறேன். போற வழியில அப்படியே சாப்பிட்டுட்டு போவோம். சரிங்க. என்ன இது ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? என்னங்க? என்னம்மா? என்ன ஒண்ணுமே சொல்லல? என்ன சொல்லல? அதான் போகும்போது சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேனே. சரிதான். வா, ஏன் நின்னுகிட்டே இருக்க? அது இல்ல, இந்த ட்ரெஸ் பத்தி ஒண்ணும் சொல்லல. அழகா இருக்கு. நிஜமா? எனக்கு ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைன்னா சொல்லுங்க, வேற கூட மாத்திடுவேன். மாத்தலாம் வேணாம், ரொம்ப அழகா இருக்கு. போலாமா? இன்னைக்கு ஃபுல்லா நீ புலம்பிக்கிட்டே வரணும். அதுக்கு தானே இப்படி பண்றது. வா வா. எப்பவும் கட்டுற சேலை தான் நேத்து கட்டினேன். அந்த பார்வை பார்த்தா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. வாசுகி, நீ வேஸ்டடி. அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சது சாரி மட்டும் தான். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிக்கலாம்னு ஆசைப்பட்ட பத்தியா? வேஸ்ட் வேஸ்ட், சுத்த வேஸ்ட். பாரேன், கூப்பிடாம ஹார்ன் அடிக்கிறத. பாரேன். சக்தி. பியூட்டி, சொல்லுமா. என்ன சக்தி, ஆபீஸ் போலையா? வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஓய், என்ன பார்த்தா வெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, எப்பவும் இந்த டைம் கிளம்பி ஓடிடுவேல. இன்னைக்கு என்ன? நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறியா? என்ன? இல்ல, யோசிக்கிறேன்னு சொன்னேல, அதான். நான் இப்படி உட்காந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட மூளையும் ஒன்னா சேர்ந்துரும். நீ சூப்பரா யோசிக்கலாம். ஓ, அப்படியா? இது யாரு? நீயா கண்டுபிடிச்சியா? சரி, என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்க? திரும்பவும் அம்மாவை பத்தி தான். ஏன், என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் பண்ணலையே. இனிமேல் பண்ணிருவாங்களோன்னு தோணுது. என்ன சொல்ற? பியூட்டி, அம்மா சிவானிய பாக்குற பார்வை, பேசுறது எதுவுமே சரியில்லை. சிவானி கிட்ட ஏன் திரும்பவும் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை திரும்பவும் எதுவும் சிவானிக்கு கல்யாணம் அது இதுன்னு பேச போறாங்களோ? ஏன் இப்படி யோசிக்கிற? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, அத்தா அவங்க வீட்டுக்கு தான் இருக்காங்க. ஏய், நேத்து தான் காலேஜ் போகும்போதுல பாத்தியா? சேலை கட்டிட்டு போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத. இத்தனை வருஷமா இதெல்லாம் பாத்தாங்களா? இல்ல என்ன படிக்குதுனால அவங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இப்ப என்ன புதுசா? ஆமால, இதுக்காக புதுசா? ஏன் சக்தி, ஒருவேளை திரும்பவும் ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பையனுக்கு பேசியிருப்பாங்களோ? ஐயோ, நீ வேற. மூளைன்னு ஒண்ணு உனக்கு இருக்கா? இப்படியா யோசிப்பாங்க? என்ன பண்ண சக்தி, இப்ப மடியில உட்காந்தேனா என்னோட மூளை உன்கிட்ட வந்துருச்சு, உன்னோட மூளை என்கிட்ட வந்துருச்சு. அதான் ஒண்ணுமே இல்ல. ஓய், இந்தேல அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட வந்துட்டேல. அடியே, நான் மூளை இல்லாதவனா? சேச்சே, புருஷன் அப்படியெல்லாம் சொல்லலாமா? தப்பு தப்பு. தப்பு. இப்ப என்ன சொன்னியா? சக்தி, உன்ன மாதிரி நான் டைரக்டா சொன்னேனா? புருஷனை கொஞ்சம் சுத்தி வளைச்சு அப்படி இப்படி சொல்லலாம், அது தப்பு இல்ல. ஓ, சரிமா பியூட்டி. சரி சரி, நீ மேட்ருக்கு வா. ஏன் அம்மா அப்படி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்ற? சிவானிய பத்தி பேசாதவங்க இப்ப பேசுறாங்கன்னா ஏன் மாப்பிள்ள பாத்துருக்க கூடாது? மாப்பிள்ள பாக்க முந்தி மாதிரி ஆபீஸ் பிசினஸ் அது இதுன்னு சுத்திக்கிட்டா இருக்காங்க. இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு. ஆனா புரியல, அது அம்மா கிட்டயா இல்ல சிவானி கிட்டயான்னு தெரியல. ஆனா சிவானி அன்னைக்கு என்கிட்ட தெளிவா சொன்னா, ஒரு வருஷம் படிப்பு மட்டும்தான் நானு. சிவானி சொன்னபடி இருப்பா. அவளோட படிப்பை அவ கரெக்டா பாத்துக்குவா. தேவையில்லாம அம்மா ஏன் உள்ள வராங்க? அடடா, இதுதான் சக்தியோட பிரச்சனையா? ஸ்வேதா. சக்தி, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. நீ தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத. அம்மாவும் சரியாதான் இருப்பாங்க, சிவானியும் சரியாதான் இருப்பா. நீ உன்னோட ஆபீஸ் ஒர்க்க பாரு. ஓய், என்னையே வா. இங்க பாரு பியூட்டிமா, அம்மா மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம ஆபீஸ ரன் பண்ணாங்கல்ல, அதை விட இப்ப பல மடங்கு லாபம். நம்ம பிசினஸ் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஆர்டர் தேடி வருது தெரியுமா? நிஜமாவா? ஆமாமா, சூப்பரா போகுது. என்ன பாக்கதான் ஆள் வேணும். நானும் அப்பாவும் சேர்ந்து செய்யறது இனி கஷ்டம். நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். திரும்பவும் அம்மாவை கூப்பிட்டுக்கோ. ஏன் ஆபீஸை இழுத்து பூட்டிட்டு போகவா? ஏன் சக்தி இப்படி பேசுற? அம்மா பிசினஸா பார்க்க மாட்டாங்க. பர்சனல் அது இதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குழப்பி. நீயே பாத்தேல, சிவானி கல்யாணம் முடிஞ்சா அந்த மொட்டையன் கம்பெனியோட பிசினஸ் வச்சுக்கிறேன்னு 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணலாமா? அம்மாவினி ஆபீஸ்க்கு வர வைக்கிறதா ஐடியாவே இல்ல. சரி சரி, அப்பனா வேற யாரையாவது பாரு. நான் பாத்துட்டேன். நான் அந்த ஆள் தான் ஓகே சொல்லணும். யாரு சக்தி? நீ சொல்லி யாரும் கேட்காம இருப்பாங்களா? அதுவும் உனக்கும் மாமாவுக்கும் ஈக்குவலா ஒரு போஸ்ட். யாரு வேண்டாம்பா, சும்மா நினைச்சவங்கிட்ட கேளு. நாளைக்கே ஆபீஸ் வந்துருவாங்க. நாளைக்கே வரணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஏப்ரல் மந்த்ல இருந்து தானே புது கணக்கு. அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். சரி சரி, அந்த ஆள் யார் என்னன்னு பேசி ஆபீஸ் ஒர்க்க பாரு. ஏன்னா இதுதான் சம்பாத்தியம் பண்ற வயசு. ஓகேவா? சரிங்க மேடம். சரி, நான் பார்த்த ஆள் யாருன்னு கேட்கல. சொல்லு, யார் அது? நீதான்.
நீதான் பியூட்டி. அடுத்த மாசத்துல இருந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்துரு, ஓகேவா? ஏய் சக்தி விளையாடாத. நானா? என்னம்மா பியூட்டி, நம்ம ஆபீஸ் நாம பார்க்காம? அதான் அம்மா சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அடுத்த மாசத்துல இருந்து நீ ஆபீஸ் என் கூட கிளம்பி வந்துடுற. சக்தி என்ன பேசுற? இது உங்களோட ஆபீஸ், நான் எப்படி உங்களுக்கு ஈக்குவலா? எங்களோட ஆபீஸா? அப்படின்னா நீ யார் எனக்கு? சக்தி இல்ல நீ யாருன்னு கேக்குறேன். சக்தி இருந்தாலும் இன்னும் உன்ன இந்த வீட்ல ஒருத்தியா நீ நினைக்கல, அடுத்தவளாதான் நினைச்சிட்டு இருக்கனா? என்னையாவது புருஷனா நினைக்கிறியா இல்ல சும்மா ஃப்ரெண்டு இல்ல வேற மாதிரி? சக்தி பேசாத, வர்ற கோத்துக்கு சப்புன்னு அடிச்சிருவேன். சாரி. என்னடி சாரி? பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி சொன்னா சரியா போச்சா? நீயும் நானும் ஒண்ணுடி. உங்க இது நான் எதுக்குன்னு கேக்குற? அவ்வளவுதானா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஐயோ அப்படிலாம் இல்ல சக்தி. நான் எப்படி? உன்னால எல்லாம் முடியும். நான் பக்கத்துல இருந்து பாத்துக்க தானே போறேன். நம்ம ஆபீஸ்க்கு அடுத்த மாசத்துல இருந்து நீ வார, புரிஞ்சதா? சக்தி இதெல்லாம் சரியா வருமா? அத அத்தை ஏத்துக்குவாங்களா? எனக்கு ஓகே. அப்பாட்ட பேசிட்டேன், அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. இனி யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல, புரிஞ்சதா? ஏய் என்ன பயமா இருக்கு. இப்பெல்லாம் கோபப்படாத, எப்பவும் போல நார்மலா பேசு. சாரி, இனி நான் உன்னை கோபப்படுத்த மாட்டேன். என்னடி நிஜமாலே பயந்துட்டியா? ஏன் இப்படி கோவமா பேசுற? உன்ன சரின்னு சொல்ல வைக்கணுமே, வேற என்ன பண்ண சொல்ற? சக்தி ஆபீஸ பத்தி எதுவும் பேச வேணாம். அடுத்த மாசத்துல இருந்து நீ வார, ஓகே? ஓகேவா? சரி. அப்பாடா, சரின்னு சொல்ல வைக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஏய் ஏய் என்னம்மா? ஒண்ணு இல்ல, சாயணும்னு தோணுச்சு. நீ என்னோள் எனக்குள் ஒருத்தி, நீ இல்லாம நான் இல்ல, சரியா? சரி இங்க பாரு, இங்க பாருமா. கொஞ்ச நேரத்துக்கு இப்படிதான். ஆபீஸ் போவேனாமா? ஒரு 1/2 hour கழிச்சு போ. சரிதான். என்னன்னு தெரியல சக்தி, ரொம்ப எமோஷனல் ஆகுறேன். நம்ம ஆபீஸ்னு சொல்லி அங்க நானும் உன்ன மாதிரி இவ்வளவு பெரிய மரியாதை எனக்கு கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல. ஐ லவ் யூ சக்தி, ஐ லவ் யூ. பியூட்டி ஸ்வேதாமா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. இன்னைக்கு நான் ஆபீஸ் போன மாதிரிதான். நம்ம நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகும்னு எதிர்பார்க்கல. சந்தோஷ், உன்னை நம்பி நடுத்தருவுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கையே இல்ல. போற வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. இருக்கட்டும், கண்ணை திறக்கவே கூடாது. எவ்வளவு ஜனங்க வரணுமோ வந்து போகட்டும். இருட்டாமையா போக போகுது, அப்ப நம்ம முடிவை பாத்துக்கலாம். அது வரைக்கும் இங்கதான் கண்ணையும் திறக்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. இப்படியே உட்கார்ந்துருப்போம். என்னங்க என்னங்க, பாருங்கனே, மேகம்லாம் நம்ம கை பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு பக்கத்துல இருக்கு பாருங்கங்க. பார்க்கவே அழகா இருக்கு. ஆமாமா, இங்க இருந்து பார்க்க சுத்தி உள்ள ஊரெல்லாம் எப்படி தெரியுது பாத்தியா? ஆமாங்க, செம்மங்க. அப்படியே மேகமூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஊரே குடி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதானமா உண்மை. ஆமால, அட அட, செம்ம கிளைமேட்டுங்க. ஆனாலும் என்னங்க, இங்க இருந்து கீழே குனிஞ்சு பார்த்தா ஐயோ தலையே சுத்துது. ஏகப்பட்ட அடி ஆளா இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். சரி சரி, இந்த பக்கம் தள்ளியே வா. ஏங்க? ஒன்ன நம்ப முடியாது, திடீர் திடீர்னு குண்டக்க மண்டக்க ஏதாவது பண்ணுவ, அதனால சேஃப்டி முக்கியமா. இந்த பக்கம் வந்துடுறியா? என்னங்க, என்ன ஒரு குழந்தை ரேஞ்சில தானே நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. ஓகே ஓகே, அப்படியே நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட முத குழந்தையே நான் தான், ஓகேவா? இத நீ சொல்லணுமா? நீ சொல்ல வேண்டியதே இல்ல, இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா, குழந்தை ரேஞ்சில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். ஆமா. சரிதான். என்னங்க, இங்க நின்னு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஊருக்கு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட போட்டோ எடுத்தாச்சு, போதுமா? என்னங்க என்னங்க, ஒரே ஒரு செல்ஃபி ஸ்டேட்டஸ்ல போடணுங்க. ஸ்டேட்டஸ்லயா? நேத்துல இருந்து அப்பட நம்ம எடுத்த போட்டோலாம் ரயில் வண்டி மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். ஒரு 30 35 அதுக்கு மேல தாண்டி போயிருக்கோம். அடிப்பாவி, ஏன் இப்படி பண்ற? பின்ன நம்ம எங்கெல்லாம் சுத்தி பார்க்க போனோம், என்னெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரிய வேணாமா? தெரிஞ்சு இப்ப என்ன ஆக போகுது? என்னங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்மள பிடிக்காதவங்க வயிறு எரிஞ்சு பொசுங்கட்டும். என்னங்க, ஸ்டேட்டஸ்லாம் அதுக்கு தாங்க போடுறது. என்னம்மா புதுசா சொல்ற? உண்மைதாங்க,
ஆனாலும் இது அரிய கண்டுபிடிப்பு தான். இங்க பாருங்க, வாசுகி சொன்னா கரெக்டா இருக்கும். நம்ம இவ்வளவு போட்டோ போட்டிருக்கோமா, நமக்கு பிடிச்சவங்களா சூப்பர்டா, அழகுடா, என்ஜாய் அப்படி இப்படின்னு சூப்பரா கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா பிடிக்காதவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? இந்த இடத்துக்கு தானாக்கும் இவ்வளவுதான் கிளைமேட்டா? ஐயோ, நாங்க போகும்போதுலாம் கிளைமேட் சூப்பரா இருந்தது, இப்ப எதுக்கு போனீங்க, சுத்த வேஸ்ட், அந்த மாதிரி கமெண்ட்டும் வந்திருக்கு. அவங்களுக்கு நம்மள பார்த்து வயிறு எரியுது. ஸ்டேட்டஸ் போட்டதே தப்பு, இதுல இவ்ளோ விளக்கம் வர. இரு இனி போனை உன் கையில கொடுத்தாதானே? என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ ரொம்ப அறிவாளிதான். அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொண்டாட்டி அழகும் அறிவும் ரெண்டும் சேர்ந்த அருமையான கலவை. நிஜமா? தேங்க்ஸ்டா. திரு, அங்க பாரு. என்னம்மா? அங்க திரும்பி பாரு. யாரு திரு அவங்க? கையில பேக்கோட முகத்தெல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்காங்க. தெரியலையே. யாரையாவது மிஸ் பண்ணிருப்பாங்களா? அதனால இப்படி உட்காந்துருக்காங்களோ? மிஸ் பண்ணா தேட தானே செய்வாங்க. எதுக்காக இப்படி உட்காந்துருக்கணும்? வா திரு, போய் கேட்கலாமா? கேட்கவா? லேடிஸ் மட்டும் தனியா இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர வேண்டி இருக்குமா? அதனால இருந்து உட்காந்துருக்காங்களோ என்னமோ. அப்படிங்கிறியா? ஆமா, யாரையும் காணோம், இல்ல எங்கேயாவது போனோம் அப்படின்னா எதுக்காக இப்படி உட்காந்துருக்கணும்? இங்க உட்காந்துருக்கேன், யாரையாவது வான்னு சொன்னாலும் சொல்லிருக்கலாம். ஓ, அப்படியும் இருக்கலாம்ல. சரி சரி, வாடா. பார்க்குக்கு கூட்டிட்டு போறேனேல, வா போலாம். சரி வா, இப்பவே மதியத்துக்கு பிறகு ஆச்சு. சாப்பிட்டுட்டு பார்க்குக்கு போலாம். திரும்ப ஒரு 5-6 மணிக்குள்ள திரும்பி ரூமுக்கு போற மாதிரி கரெக்டா இருக்கும். சரி, போலாமா? என்னங்க அப்படியே நிக்கிறீங்களா? ஒரே ஒரு செல்ஃபி மட்டும். அடி வாங்குவ, போனை இனி உனக்கு கொடுக்கவே மாட்டேன். என்னங்க? ஸ்டேட்டஸ் போடுறானா ஸ்டேட்டஸ்? அடி வைக்கிறேன். போ நட. டேய் திரு. போ, இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். கிளம்பு திரு. நட. சிவானி, இன்னைக்கு கண்ணாவை பாத்தியா? எனக்காக எந்த அளவுக்கு பண்றானே. ஆமா ஆமா, அதான் மேடம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏய், கண்டுக்காமலாம் இல்ல, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாவுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு. ஆனாலும் எனக்காக ஒவ்வொரு விஷயமும் அழகா செய்யறான். கண்ணா உண்மையிலே சூப்பர்ல. ஆமா ஆமா, ரொம்ப சூப்பர் தான். சரி, இன்னைக்கு லவ் யூ சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஏன் கண்ணானாவை இப்படி அலைய விடுற? ஏய் இருப்பா, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கேன். கண்ணாக்கு நான் ப்ரப்போஸ் பண்றது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். அண்ணா அப்படி ஒரு ப்ரப்போஸை எதிர்பார்த்திருக்கவே கூடாது. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எது வரைக்கும்? உங்க வீட்ல பொண்ணு பார்க்க வர வரைக்குமா? அது வரைக்கும் வெயிட் பண்ண விட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனாலும் நந்துமா, உன்னோட லவ் ரொம்ப டிஃபரண்ட். ஏய், என்ன அங்க பாரு, யாருன்னு? என் கண்ணாவா? என்னோட மண்ணா. சோ முடியலப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்பெல்லாம் நான் எதிர்பார்க்காத நேரம்லாம் ராம் வாரான். இனி உன் ராம் புராணம் தான். இவ்வளவு நேரம் கண்ணா புராணத்தை கேட்டேன்ல, இனி நீ இத கேளு. ஏய் ஹாய் சிவானி. ஏய் பாத்தியா, ஹாய்லாம் சொல்றாண்டி. அதுவும் இல்லாம என் பேரு சிவானிங்கிறான். ஏன், உன் பேர் சிவானி தானே? ஐயோ ஆமாண்டி, ஆனா அது அவவே சொல்றான் பாரு. சுத்தம், இவன் நம்மளை விட மோசம். ஹாய் ராம். என்ன ராம், பஸ்ல இன்னைக்கு இல்ல, எப்பவுமே பஸ்ல வருவேனே. ஓ அப்படியா? நான் இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல பாக்குறேன். ஓ, முக்காவாசி பஸ் தாங்க. இப்பவாது ஏதாவது அவசரம் எமர்ஜென்சினா மட்டும்தான் பைக், மிச்சப்படி நடக்கிறது இல்ல பஸ். பாத்திருக்கேன் ராம், எப்பவுமே நீ நடக்கதான் செய்வ, ஆனா பஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாமா. ஹலோ நந்தினி. ஹாய் ராம். ஹாய், என்ன கூப்பிட்டாதான் பேசுவீங்களா? அப்படி இல்ல, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க, அதான் எதுக்கு குறுக்க நினைச்சு அமைதியா இருந்தேன். இதுல என்ன இருக்கு? அன்னைக்கே நம்ம எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம், நீங்க தான் என்ன பார்த்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல ராம், இங்க நந்தினி பேசுனா கண்ணாட்ட மட்டும்தான். ஏண்டி? ஓ, மிச்சப்படி எந்த பாய்ஸ் கிட்டயும் அவ்வளவா பேசிக்க மாட்டா, ரொம்ப நல்ல புள்ள. ஏண்டி பேசுறதா இருந்தா உன்னை பத்தி பேசு. என்ன எதுக்கு பேசுற? என்ன பத்தி என்ன பேசுறது? இப்படியே பேசுதானே ராம் கிட்ட அப்படியே பேச்ச வளர்க்க முடியும். உங்க போதைக்கு நான் ஒரு கையா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. சரி சரி, உன்கிட்டயே பேசுனா ராம்கிட்ட பேச வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஏய் ராம். சொல்லு சிவானி. அடுத்த அபி குட்டியை எப்ப பார்க்கலாம்? எனக்கு அபியை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் எங்கேயாவது கூட்டிட்டு போவேன், நானும் பாத்துக்குவேன். சரிமா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஒரு 2 நாள்ல நான் சொல்றேன். ஓ தேங்க்ஸ் ராம். ஓகே ஓகே, சும்மா இரு. சிவானி. சொல்லு ராம். உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நல்லா படிப்பியா?
என்ன ராம் இப்படி கேட்டுட்ட? இல்ல இல்ல, நல்லா படிப்பேனா உன்னால டியூஷன் எடுக்க முடியுமா? டியூஷனா? எதுக்கு ராம்? சைடு பிசினஸா? பிசினஸா? ஐயோ, நான் டியூஷன் எடுக்க சொல்றதே ஃப்ரீயா. சிவானி, உன்னால முடியுமா? ராம் உன்னால முடியும்னா சொல்லு, இல்லாட்டி நான் வேற யாரையாவது பாத்துக்கிறேன். இல்ல, எங்க வச்சு ராம் டியூஷன் எடுக்கணும்? எதுக்கு? யாருக்காக? இல்ல, இது வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தான். படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப ஸ்கூல் லீவ் வருதே, அதுக்காக கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கோச்சிங் கொடுத்தா அடுத்து 10th 12th நல்லா படிப்பாங்க. அவங்களுக்காக தான். உங்களால முடியுமா? நீ சொல்லிட்டியே, முடியலைன்னா சொல்ல போறேன். என்ன சிவானி? முடியும் ராம். மேக்ஸ் எனக்கு நல்லா வரும். மேக்ஸ்னா நான் சொல்லி கொடுக்கறேன். சூப்பர் சிவானி, நீ கூட மாட்டேன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன். வெரி குட், உனக்கும் போதும் நல்லா இருக்கு. எங்க பொதுநலம் பண்ற மூஞ்ச பாப்போம். ஏண்டி நீ வேற? ராம்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. உண்மைதான், அவன் காதலுக்காக என்னென்னமோ பண்ணுவான். படிப்புங்கிறது நல்ல விஷயம் தானே, நாம அதை பண்ணுவோம். என்ன பண்ண, எப்படியாவது காதலை வளர்க்கணுமே. இங்க ஆல்ரெடி வளர்ந்துருச்சு, அங்க முளை விட்டுருக்கான்னு கூட தெரியல. விதை போட்டேல, இனி ஆல்ரெடி முளைச்சு வரும். அதுக்குதான் வெயிட் பண்றேன், பாப்போம். சிவானி சொல்லு ராம். என்ன நீயும் நந்தினியா அடிக்கடி பேசிட்டே இருக்கீங்க? ஏன் நந்தினி, ராம் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இதுல சூப்பர்னு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டியூஷன் எடுக்கிறீங்கன்னா பிள்ளைகளை நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். ஐயோ, நானுமா? சொல்லுங்க நந்தினி. நான் எங்க அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன் ராம். ஓகே ஓகே, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, இல்லாட்டி வேண்டாம். சரி. அடியே, இவன் விவரமான வேண்டி இப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் வர வச்சிருவான். பேர்ல மட்டும்தான் ராம், ஆனா மயக்கும் மாய கண்ணன் தான். ஏன் கண்ணனை ஏன் சொல்ற? ஐயே, உன் கண்ணன் எல்லாத்துக்கும் அண்ணாதான், உனக்கு மட்டும்தான் கண்ணன். ஓகே ஓகே. ஐயோ, சரி சரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ராம் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசிக்கிறேன். இங்க எந்த பேச கேக்கும். ஏய் நந்தினி, சொல்லு ராம். கொஞ்சம் அந்த பக்கம் போறியா? எதுக்கு? இல்ல, இங்க இருந்து சிவானி கிட்ட எட்டி எட்டி பேச முடியல. நீ ஊட நந்தி மாதிரி நிக்கிறேனா ராம்? சேச்சா, அப்படிலாம் சொல்லல, கொஞ்சம் பேசணும், அதான். ஓகே ஓகே, புரியுது, நான் போயிடுறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரி. வா இந்த பக்கம். ராமா என்கிட்ட பேசணுங்கிறான். நந்துமா, நந்தி மாதிரி நிக்காத, இந்த பக்கம் வந்துரு. தேவடி, எனக்கு இதெல்லாம் தேவைதான். சொல்லு ராம், என்ன பேசணும்? முக்கியமாலாம் ஒண்ணு இல்ல, சும்மா உன்கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அதுக்காக தான். அப்படியா? என் பாப்பா கிட்ட பேசுற ஃபீல் உன்கிட்ட இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிவானி. முதல்ல உன்கிட்ட பேசவே யோசித்தேன், ஆனா இப்பதான் உன்னை பார்த்தா பேசணும்னு தோணுது. உண்மையிலே நீ செம்ம கியூட். சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா, எதா இருந்தாலும் அழகா டீல் பண்ற. என் விஷயத்தை பாரு, எந்த அளவுக்கு நான் குழம்பி போயிருந்தேன் தெரியுமா? ஆனா உன்னால மட்டும்தான் இப்ப கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நிம்மதியா இருக்கேன். தேங்க்யூமா. இருக்கட்டும் ராம், ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஆனா ராம், சொல்லு சிவானி. எல்லாம் ஓகே, ஆனா அப்பப்போ நீ என்ன சின்ன பொண்ணுங்கற, அத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோ. ஏன் எப்படி? இல்ல, உனக்கேத்த மாதிரி. எனக்கேத்த மாதிரி ஜோடின்னு சொல்ற, இதுவுமா புரியல? ஈக்குவலா இருப்பேன், அதனால என்ன கொஞ்சம் மெச்சூரான பொண்ணாவே நினையேன். எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் என்னோட லட்டுமா ஞாபகம் தான் வருது. சரி ஓகே, இனிமேல் வேணா முயற்சி பண்றேன். ஓகே ராம், போதும் போதும், நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டி. சரி சரி, ஓகே ஓகே. இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம இறங்குற இடம் வந்துரும், அது வரைக்கும் பொறுடி. ஓகே. சிவானி, அதோ அங்க பாத்தியா? என்ன ராம்? அந்த பில்டிங், அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க பாப்பா பிறந்தா. பஸ்ல இந்த பக்கம் போகும்போதெல்லாம் இந்த பில்டிங்க பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். ஓ அப்படியா? நம்மள சந்தோஷப்படுத்துற எந்த நினைவா இருந்தாலும் அது எப்பவுமே மறக்காது ராம். எங்க போனாலும் எந்த இடத்துலயும் அந்த ஞாபகம் இருக்கும். அது உண்மைதான். பஸ்ல போகும்போதுல இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி ரசிச்சுட்டு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். ஆனா இப்போ உன்னை பார்க்கணும்னு தான் தோணுது. நீ வேடிக்கை பாரு, நான் உன்னை பாக்குறேன். உயிர் உருவாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத ஒண்ணு இல்ல ராம். திசை அறியாத ஓகே, அடுத்த ஸ்டாப் உங்களோட தான். ரெடியா இருங்க. ஓகே ராம். உறக்கவும் ஆசை உன்னோடு தூர வாழ்த்த தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம் போக துணையானி. சந்தோஷ், உன்னை நினைச்சதுக்கு எனக்கு இந்த முடிவு தேவைதான். நைட் ஆக போது, எல்லாரும் போயிட்டாங்க. இனினா போறத தவிர வர வழி இல்ல. ஏய் வாசுகி, இங்க வா வா.
நம்ம பகல்ல பார்க்கும்போது இந்த இடம் இப்படி இருந்தது. இப்ப பாரு இதோட அழக. ஐயோ ஆமாங்க. என்னங்க மலையெல்லாம் பாருங்க. சூரியன் மறையிற நேரம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாமா. பாத்தியா, இதுக்குதான் திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஐயோ எப்பவும் நீ சூப்பர்டா. என்னம்மா? திரு அங்க பாரு. என்ன திரு, இன்னும் அவங்க அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்?